விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு விசாரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், ஆண்டவரை குறித்து சாலமோன் இப்படி சொல்கிறாரு, இந்த தேவாலயத்துக்கு நேராக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபங்களையெல்லாம் கேட்டு அவங்களுக்காக நியாயம் செய்யும்படி விசாரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல, ஜெபிக்கிற மக்களுக்கு கர்த்தர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வருஷத்தை ஜெபிக்க தீர்மானிங்க, நல்ல ஜெபிக்க தீர்மானிங்க. போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் என்ன பண்ணுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எங்கே பாஸ்டர் வேலை பயங்கரமாக இருக்குது, இருந்துட்டு போகுது. கம்பெனிக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா, ஆஃபீஸுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா அவருக்கு அரை மணி நேரம் கொடுங்களேன். கம்பெனி விசாரிக்கிறத விட இவர் விசாரிப்பாருங்க. தீபாவளிக்கு ஊருக்கெல்லாம் போனஸ் தருவோம், உங்களுக்கு தரமாட்டான். அப்போ உட்காந்து புலம்புவோம், இந்த கம்பெனிக்கு உழைச்சி என்னத்தை பார்த்துட்டேன். அது நான் தான் சொல்கிறேன், அதே தான் நானும் சொல்கிறேன். உழைச்சி என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் பார்க்குறதில்ல. இவர் சமூகத்தில் காலை தோறும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், ஜெபம் பண்ண தீர்மானிங்க. அல்லேலூயா. ஒரு அதிகாலை ஜெபத்தை ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை. இது வரைக்கும் இல்லாட்டி இந்த வருஷம் ஆரம்பிங்க. கவனிங்க, உலகத்தின் சூழ்நிலைகள் மோசமாயிட்டுருக்கு, உலகத்தில் வறுமை பெருகிட்டுருக்கு, சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாதவங்க எண்ணிக்கை உலகத்தில் பெருகிட்டுருக்கு, உலகத்தில் யுத்தங்கள் பெருகுது, தேசங்கள் அழிஞ்சிட்ருக்கு, கொள்ளை நோய்கள் வருது. இந்த சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றுறது, நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவர் மாத்திரம்தான். இது சும்மா பிரசங்கத்துக்கான சொல்லுங்க, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. மோசமான காலங்கள் வந்துட்டுருக்கு, மோசமான காலங்கள். பிசாசு என்னென்னலாம் செய்வான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் யோவான் அப்போஸ்தலன் இயேசுவின் சீஷன் கண்டு சொன்னாரோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே நடந்துகிட்ருக்கு. நம்ம எப்படி யோவான் பார்த்தாருன்னு தெரியல, ஆனால் யோவான் எழுந்ததெல்லாம் உண்மை. நான் சொல்கிறேன், நாட்கள் மோசமாயிட்டுருக்கு. இந்த நாட்களில் கர்த்தருடைய விசாரிப்புக்குள் நம்ம வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தேவை சந்திக்க விரும்புகிறார். நம்ம சார்பில் நின்று நமக்கு யுத்தம் பண்ண விரும்புகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள்கிட்ட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்ம சார்பில் அவங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறார். என் பிள்ளைக்கு ஏன் இப்படி பண்ணான்னு கேட்க விரும்புகிறார். அவர் அதெல்லாம் செய்யணும்னா நம்ம காலை தோறும் அவர் சமூகத்தில் உட்காரணும்.